வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல சவுத் இந்தியன் ஸ்பெஷலா தால் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். ரொம்ப குவிக்கா நீங்க செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. 100 கிராம் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி. அதை இப்போ குக்கர்ல சேர்த்துடலாம். 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா 3 விசில் வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 3 விசில் வந்துருச்சு, திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா பூ மாதிரி வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இந்த மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா மெசிச்சு விட்டுக்கிறேன். உங்ககிட்ட மத்து இல்லைன்னா கரண்டி அந்த மாதிரி ஏதாவது வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 3லேருந்து 4 பல்லு பூண்டு எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். அப்படி உங்ககிட்ட சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயமே நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். இது 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருக்க பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஒரே மாதிரி ஸ்டைலில் பருப்பு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துடலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மேலே எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி கொஞ்சம் சிலது இருந்தாலும் பரவாயில்ல, அது பருப்பு கொதிக்கும் போது அது எல்லாம் நல்லா கரைஞ்சிடும். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க சில்லி பவுடர்லாம் அதுலேருந்து பச்சை வாசனை எல்லாம் போகி நல்லா சூப்பராக வரும். இப்போ கடைசியாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தி மட்டும் இல்லைங்க, சாப்பாடுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக குவிக்காக செஞ்சிடலாம் இந்த ரெசிபியை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததும் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். இது கூட 3 காஞ்ச மிளகாய் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கரிஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க தால் ஃப்ரையில் எடுத்து இதை சேர்த்துடலாம், இந்த தாளிப்பை. அவ்வளோதாங்க, ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் ஒரே மாதிரி பருப்பு சாப்பிட்டு நமக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி சவுத் இண்டியன் ஸ்டைலில் தால் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது சப்பாத்தி சாப்பாடுக்கெலாம் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே குவிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சவுத் இண்டியன் ஸ்டைல் தால் ஃப்ரையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.